வாத்தியாரே என்னப்பா பாட்டு ஆரம்பிச்சிருவோமா? அதுதான் வந்து உட்காந்துருக்கேன். ஆமா ஆமாதான். தம்பிக்கு அவ்வளோ ஆர்வம். சரி, அது மாதிரி உங்களுக்கும் ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸுக்கு சொல்லியாச்சுல்ல, ஆர்வம் இல்லாட்டி கொடுத்துதான். சரி, கமெண்ட் போட்டாங்களா? நான் பார்க்கலையே. அடப்பாவி, கமெண்ட் போட்டாதான் அடுத்து பாட்டு போடுவோம்னு நினைச்சேன். நம்ம தான் வீடியோ அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோம்ல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. மக்களே, இது ஜெனரேட்டிவ் ஏஐல பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் பார்ட் 2 வீடியோ புரியும். ஏன்னா அதில் தான் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். இது கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஜென்ரேட்டிவ் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுது, ட்ரெடிஷ்னல் ஏஐ நான் என்ன, ட்ரெடிஷ்னல் ஏஐக்கும் ஜென்ரேட்டிவ் ஏஐக்குமான வித்தியாசம், இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும். ஸோ பார்ட் 1ஓட வீடியோ வந்து கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். சரி சஞ்சய், பார்ட் 2ல எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நீங்க வந்து கடைசியா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ, ட்ரெடிஷ்னல் ஏஐ ரெண்டு பார்ட் சொன்னீங்கல்ல. ஆமா, ஜெனரேட்டிவ் ஏஐனா என்னன்னு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். அது நிறைய இமேஜஸ், வீடியோஸ் நிறைய ஏஐ கொடுத்து அது நமக்கு கிரியேட் பண்ணி தருதுன்னு சொன்னீங்க. அதாவது லெட்டர் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து அதுல இருந்து லேர்ன் பண்ணி அது நமக்கு சொல்லி தருது. எஸ், நமக்கு அவுட் கொடுக்குறது. அப்போ ட்ரெடிஷ்னல் ஏஐனா? எஸ், வெரி குட் கேள்வி. அதாவது எல்லாம் நான் எந்த கேள்வி கேட்டாலும் இதே சொல்றீங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சரி சரி, அதாவது ட்ரெடிஷ்னல் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ நம்ம கொடுக்குற டேட்டாவை அதை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கேட்குற டேட்டாவை அதுவே ஓனாக கிரியேட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறது ஜென்ரேட்டிவ் ஏஐ. ட்ரெடிஷ்னல் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீ வந்து பென், பென்சில் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த நம்ம பேசணும் இல்லையா? ஸோ பென் அதேதான். ஸோ இந்த பென், பென்சில் அப்படிங்கிற ரெண்டு பத்தின போட்டோஸோ இமேஜஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஏஐ கொடுக்கும்போது இந்த ட்ரெடிஷ்னல் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, பென்னையும் பென்சிலையும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தான் அதால் பண்ண முடியுமே தவிர புதுசாக ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண தெரியாது. அதாவது ஏற்கனவே இருக்கிற ஒரு டேட்டாவை அதால் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க மட்டும்தான் முடியும். அதால புதுசா ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியாது. அதனாலதான் ஜென்ரேட்டிவ் ஏஐ வேற, ட்ரெடிஷ்னல் ஏஐ வேற. ட்ரெடிஷ்னல் ஏஐல இருந்து தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்துருக்கு. சரியா? இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்போ ட்ரெடிஷ்னல் ஏஐனா என்ன அப்படின்னா, நீ கூகுள் குரோம்ல போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த சர்ச் பண்ணும்போது இமேஜஸ்ல போய் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான கண்டென்ட்டை கொடுக்கும். இது எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த சர்ச் ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பிளாக்ல என்ன மாதிரியான இமேஜ், கவர் இமேஜ் வச்சிருக்காங்க, யூடியூப்ல என்ன மாதிரியான கவர் இமேஜ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சர்ச் பண்ணி இருக்கிற டேட்டாவை எடுத்துக்காம, அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் ஏஐ. பட் ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ வந்து இப்போ மிட்ஜானியோ டாலியோ இதில் போயிட்டு நீ ஒரு விஷயத்த சர்ச் பண்ற அப்படின்னா, ஏற்கனவே இருக்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி புதுசாக அதுவே கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி உனக்கு ஒரு இமேஜை கொடுக்கும். சரியா? இது நல்லா புரிஞ்சிச்சா? அப்போ ட்ரெடிஷ்னல் ஏன்னா புரிஞ்சு. இப்போ ட்ரெடிஷ்னல் ஏஐல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீ பழைய காலத்துல செஸ் கேம் விளையாடிருக்கியா? பழைய விண்டோஸ்ல செஸ் கேம் விளையாடிருக்கியா? எஸ், அந்த செஸ் கேம்ல நீ நகட்ட இன்டர்நெட் அந்த கம்ப்யூட்டரே நகட்டும். அது எப்படி நகட்டுதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. ஏன் அப்படின்னா அதான் ட்ரெடிஷ்னல் ஏஐ. அதாவது ட்ரெடிஷ்னல் ஏஐல ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ் அதுக்கு இருக்கும். முன்னாடியே அதுக்கான ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த காயின், இந்த ஹார்ஸ் பீஸ் வந்து இந்த 3 ஸ்டெப்பு தான் மூவ் ஆகும், இந்த பான் வந்து 1 ஸ்டெப் ஆர் 2 ஸ்டெப் தான் மூவ் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரீ டிஃபைன்டான ரூல்ஸ் இருக்கும் அந்த ட்ரெடிஷ்னல் ஏஐ. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு ப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ் இருக்காது, அது புதுசாக கிரியேட் பண்ணுது. பட் ட்ரெடிஷ்னல் ஏஐ ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மீறி அதால எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ட்ரெடிஷ்னல் ஏஐ. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் ஏஐ இதுக்கு மட்டும் ஒர்க் ஆகுது. நீ ஏதாவது கெஸ் பண்ணி பார்ப்போம். சரி, நானே சொல்லிடுவா. நீ வந்து ஃபேக்டரிஸ்ல பாக்குற மேனுஃபேக்சரிங் மெஷின்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் ஏஐ தான். நீ இப்போ கூகுள்ல நெட்ஃபிளிக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குல்ல, நீ யூடியூப்லயோ நெட்ஃபிளிக்ஸ்லயோ நீ ரெகுலரா சர்ச் பண்ற ஒரு கண்டென்ட் அது வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபீட்ல வந்துட்டே இருக்கும். இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் ஏஐ. அப்ப நம்ம வீடியோ எனக்கு ஃபீட்ல வந்துட்டே இருக்கு. அப்போ நீ இந்த மாதிரியான வீடியோவை நீ அப்படி நீங்க முதல்ல தெரியுதா நான் அடம் கிளிக் பண்ணேன். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் ஏஐ தான். இது வந்து அட்வான்ஸ் ஏன்னா அது புதுசாக கிரியேட் பண்ணல, ஏற்கனவே இருக்கதை அனலைஸ் பண்ணி இவனுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னு வந்து காமிக்கல. அதான் ட்ரெடிஷ்னல். சார், இந்த ஜிமெயில்ல வந்து அந்த ஸ்பேம் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் இந்த இமேஜ் ரெகக்னைசேஷன், இதெல்லாம் அப்ப ட்ரெடிஷ்னல் ஏஐ தான். ஆமா, நம்ம ரொம்ப வருஷமா ட்ரெடிஷ்னல் ஏஐ நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், நமக்கே தெரியாது அது ஏஐங்கிறது.
இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐ ரொம்ப ஃபேமஸா ஆகுறதுனால, ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதுனால நமக்கு ஏன்னு எல்லா பக்கமும் ஏஐ பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ட்ரெடிஷனல் ஏஐ நம்ம ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ஏஐ ஹிஸ்டரி வீடியோல கூட அப்போ முந்தி ஆமா 1950ல இருந்தே ஏஐ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இருந்தே மெஷின்ஸை வந்து ஹியூமனுக்கு பதிலாக மெஷின்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஏஐ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பத்தி நம்ம ஏஐ ஹிஸ்டரி வீடியோல நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஐ பட்டன் கண்டிப்பாக கொடுத்துருவோம், மேலே இருக்கு. ஓகே சரி, அடுத்து ரொம்ப நேரமா ட்ரெடிஷ்னல் ஏஐலே தொங்கிட்டு இருக்கோம். அடுத்த டாபிக் போலாமா? போயிடும். நான் ஒன்ன பாக்குறேன், நீ சொன்ன முக்கியமான விஷயத்தை பேச என்ன? மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அடுத்தது நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க்ஸ் அதெல்லாம் பத்தி பேசவே இல்லை. கண்டிப்பா அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு ரொம்ப முக்கியமே இதுதான். சரியா? சரி, அதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த மூணுமே ஒரு பெரிய டாபிக். இது எல்லாமே வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இண்டிவிஜுவல் வீடியோ கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம். பட் இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம், அதாவது ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் தேவையோ அதை மட்டும் நம்ம பேசலாம். ஏன்னா ரொம்ப லென்த்தா போயிடும். ஃபர்ஸ்ட் ஒன் மெஷின் லேர்னிங். இதுல மெஷின் லேர்னிங்கிறது பேசிக்கான ப்ராசஸ். நம்ம கொடுக்குற டேட்டாவை ஏஐ லேர்ன் பண்றதுக்கு பேர் தான் மெஷின் லேர்னிங். ஜென்ரேட்டிவ் ஏஐல மெஷின் லேர்னிங்கிறது thousands ஆஃப் டெக்ஸ்ட் டேட்டாவை ஃபீட் பண்ணி ஏஐயை லேர்ன் பண்ண வைப்போம்னு சொன்னேன். அந்த ப்ராசஸ் தான் டேட்டாவில் உள்ள டெக்ஸ்ட்டை, பேட்டர்னை, ஸ்டைலை இதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷின் லேர்னிங். அப்போ டீப் லேர்னிங்னா என்ன சார்? அதுதான் அடுத்து சொல்ல வரேன். ஸோ செகண்ட் ஒன் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்கிறது மெஷின் லேர்னிங்லேயே ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதாவது டேட்டாவில் உள்ள காம்ப்ளெக்ஸான டேட்டாவை டீப்பாக லேர்ன் பண்ணுறது. அதாவது இமேஜஸ், வீடியோஸில் உள்ள பேட்டர்ன், மைன்யூட் கலர்ஸ் இதெல்லாமே டீப்பாக லேர்ன் பண்ணுறது தான் டீப் லேர்னிங். இதுக்கு நியூரல் நெட்வொர்க்குங்கிற மெத்தடில் எனக்கு தெரிஞ்சு 6 லேயர்ஸ் இருக்கு. இந்த 6 நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். ஸோ தேர்ட் ஒன் நியூரல் நெட்வொர்க். நம்ம பிரெயின் எப்படி நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் டீப் லேர்னிங்கில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி புதுசாக ஒரு கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுறதுல இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ இந்த 6 விதமான நியூரல் நெட்வொர்க் என்னப்பா ரொம்ப குழம்புது சார். கேட்டா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லுவீங்க. அதனால அந்த 6 நியூரோ நெட்வொர்க்ஸா அதை மட்டும் சொல்லுங்க. அதை மட்டும் சொன்னா சரி, அதை மட்டும் நான் உனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ இந்த 6 டைப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் மாடலை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரேட்டிவ் அட்வர்சியல் நெட்வொர்க்ஸ், இல்லைனா இதை கேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஜென்ரேட்டர் அண்ட் டிஸ்கிரிமினேட்டர்னு 2 நியூரல் நெட்வொர்க் இருக்கு. இதுல ஜென்ரேட்டர் புதுசா இமேஜஸை கிரியேட் பண்ணும். டிஸ்கிரிமினேட்டர் கிரியேட் பண்ண டேட்டாவை சரி பார்த்து இம்ப்ரூவ் பண்ணும். ரெண்டாவது மாடல் வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர்ஸ். இதை VAES அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணும்போது நாம் கொடுத்த டேட்டாவை மாதிரியே இமேஜை ஜென்ரேட் பண்ணி அதில் புதுசாக யூனிக்கான கண்டென்ட்டை மாற்றி கொடுக்கும் இந்த வேரியேஷனல் ஆட்டோ என்கோடர்ஸ். ஸோ தேர்ட் ஒன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஒரு இமேஜஸோட அடுத்தடுத்த ஃப்ரேம்ஸை ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதாவது தொடர்ச்சியான கான்வர்சேஷன்ஸ், மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணுற வீடியோஸ்க்குலாம் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் ஒன் ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ், RNNS அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூரல் நெட்வொர்க் நாம ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின்ஸ், கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு கண்டினியூஸாக கண்டென்ட் ஆர் கான்வர்சேஷன்ஸை ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் ஒன் PixelRNN அண்ட் PixelCNN. இந்த நியூரல் நெட்வொர்க் இமேஜ் கிரியேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது பிக்சல் பை பிக்சலா ஒரு இமேஜை கிரியேட் பண்றதால இமேஜோட ஹை குவாலிட்டியில இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ யூஸ் பண்ணி. சிக்ஸ்த் ஒன் டிஃப்யூஷன் மாடல். இந்த மாடல் நாய்ஸஸை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த நாய்ஸஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக டீநாய்ஸ் பண்ணி இமேஜஸ் கிரியேட் பண்ணும். 3D மாடலை கூட ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி. சொரா ஏஐ கூட இந்த டிஃப்யூஷன் மாடல் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ டிஃப்யூஷன் மாடல்ங்கிறது ரொம்பவே அட்வான்ஸான நியூரல் நெட்வொர்க். என்னப்பா இந்த இப்போ நீங்க சொன்னதெல்லாம் வச்சு ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் பிரச்சனை எதுவும் வராதா? எஸ், கண்டிப்பாக வரும். இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு ஃபியூச்சர்ல இல்லை, ஏற்கனவே பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் நம்ம ராஷ்மிகா மந்தனாவுடைய வீடியோவே ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து
கண்டிப்பாக இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனால வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் சொரா ஏஐ என்னதான் அவங்க மாடல் ரெடி பண்ணிட்டாலும் இன்னும் வெளியிடுறதுக்காக நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏற்கனவே டார்க் சைட் ஆஃப் ஏஐ அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் அட்வான்ஸாக இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனால என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அப்கமிங்கில் ஒரு வீடியோ கண்டிப்பாக ஒரு சீரீஸில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நியூரல் நெட்வொர்க், இந்த ஜென்ரேட்டிவ் இதெல்லாம் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கேட்கும்போது தம்பி கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவனுக்கு உட்கார முடியல. நாம் வந்து கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் ஃபீல்டில் மட்டும் இல்லை, இனிமேல் எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்து ஏஐ வந்து ஃபியூச்சர் கிடையாது, ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டு இருக்கு. அதனால ஏஐ பற்றி நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒரு படி முன்னே இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏஐ ஜென் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் வேணுமோ அதையும் கேளுங்க. நான் வாழ்க்கையாட்ட சொல்லி நான் ரெடி பண்ணிக்கிறேன். எஸ், கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஃபியூச்சரில் கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நாங்கள் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஃபியூச்சரில் ரெடி பண்ணால் எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் சஞ்சய், கிளம்பலாமா? பேச முடிச்சுக்கலாம். ரைட். கட்.